அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் நம்முடைய சேனல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் கலை அறிவியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரிகளில் எவ்வாறு சேர்வது, அந்த கல்லூரிகளில் சேர்வதற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, விண்ணப்ப கட்டணம் என்ன, தகுதி என்ன, என்னென்ன ஆவணங்கள் தேவை போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். காணொளியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் கலை அறிவியல் கல்லூரிகள் ஏறக்குறைய 181 கல்லூரிகள் உள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1 அல்லது 2 கல்லூரிகள் வீதம் மொத்தம் 181 கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் ஏறக்குறைய 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. அதாவது 1,27,000 இடங்கள் உள்ளன. வெவ்வேறு படிப்புகளில் இந்த இடங்கள் உள்ளன. இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்றால், அதிகாரப்பூர்வ இணையதளம் www.tngasa.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி மாணவர்களோ பெற்றோர்களோ சுயமாக உங்களுடைய லேப்டாப்பிலோ கம்ப்யூட்டர்லையோ ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூட நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இது ஒன்றும் பெரிய சிக்கலான ஒரு வேலை அல்ல. அப்படி இல்லை, உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் அருகில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டருக்கோ அல்லது சேவை மையங்களுக்கோ சென்று நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுவும் இல்லை அப்படி என்றால், உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால், நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று கூட அங்கு அந்த சேர்க்கை மையம், சேர்க்கை வழிகாட்டுதல் மையம் இருக்கும். அவர்களுடைய துணையோடு கூட உங்களால் விண்ணப்பிக்க முடியும். யாரெல்லாம் இந்த படிப்புக்கு, இந்த கல்லூரியில் சேர்வதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி என்றால், 12ஆம் வகுப்பு +2 தேர்ச்சி பெற்ற யார் வேண்டுமானாலும் இந்த கல்லூரியில் விண்ணப்பிக்க முடியும். இந்த படிப்பில் சேர்வதற்கு அதிகபட்ச வயம்பு வரை சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. அதாவது 40 வயது வரை உள்ளவர்கள் கூட இந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்க முடியும். இதற்கு கட்டணம் எவ்வளவு, விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படி என்றால், பொது பிரிவினருக்கு 50 ரூபாயும், SC/ST பிரிவினருக்கு பதிவு கட்டணம் 2 ரூபாய். இந்த கல்லூரிகளில் சேர்வதற்கு அதிகபட்ச கட்டணமே 50 ரூபாய் தான் அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 50 ரூபாயும் அதிகபட்சமாக 1 மணி நேரம் நீங்கள் செலவிட்டால் இந்த கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்து விட முடியும். ஒரு மாணவர் எத்தனை கல்லூரிக்கு விண்ணப்பிக்க முடியும், எத்தனை பாடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படி என்றால், ஒரு மாணவர் ஒரே ஒரு இணையதள விண்ணப்பத்தில், ஆன்லைன் அப்ளிகேஷனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 181 கல்லூரிக்கும் விண்ணப்பிக்க முடியும். 181 கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பாடங்களுக்கும் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். இது ஒரு தனி சிறப்பு. எனவே மாணவர்கள், நீங்கள் எந்த பாடம் படிக்க விருப்பம் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள், மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள், மருத்துவம் சார்ந்த இதர படிப்புகள், விவசாயம், கால்நடை மருத்துவம், மீன்வளம் போன்ற படிப்புகளில் சேரக்கூடிய மாணவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்கள் அதே குறியாக இருந்து அந்த கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்து விடுவார்கள். இதர மாணவர்கள், பொதுவாக உள்ள மாணவர்கள், நீங்கள் ஒரு குழப்ப நிலையில் இருந்தாலும் கூட, நீங்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்கின்றீர்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு 50 ரூபாயும் 1 மணி நேரத்தையும் நீங்கள் செலவு செய்து ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் போட்டுவிடுங்கள். இந்த குறிப்பிட்ட காலக்கெடு முடிந்த பிறகு உங்களால் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர முடியாது.
அதாவது நான் அந்த கல்லூரிக்கு விண்ணப்பித்தேன், இந்த கல்லூரிக்கு விண்ணப்பித்தேன், அந்த பாடம் படிக்க விருப்பப்பட்டேன், பொறியியல் படிக்க விருப்பப்பட்டேன், கால்நடை மருத்துவம் படிக்க விருப்பப்பட்டேன், நான் கிடைத்த பாடம் கிடைக்கவில்லை, நினைத்த கோர்ஸ் கிடைக்கவில்லை, அதெல்லாம் நான் இப்போது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுக்கிறேன், கெமிஸ்ட்ரி சேர்ந்துக்கிறேன், ஃபிசிக்ஸ் சேர்ந்துக்கிறேன், பாட்னி சேர்றேன், சுவாலஜி சேர்றேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்றேன், தமிழ் சேர்றேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் சேர்றேன், அப்படி என்று நீங்கள் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சேர முடியாது. நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட மீண்டும் அந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் சேர்கின்றீர்களோ இல்லையோ, நீங்கள் தற்காப்பிற்காக ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் இந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் பதிவு செய்து வைத்து விடுங்கள். இதற்கு என்னென்ன சான்றுகள் தேவை என்றால், நாம் இப்போது எந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென்றாலும் படிக்க விண்ணப்பிக்க வேண்டுமென்றாலும் 2 விதமான சான்றிதழ்களை நாம் பதிவேற்றம் செய்ய வேண்டி இருக்கும். ஒன்று நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், இன்னொன்று அகடமிக் டீட்டெயில்ஸ். பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றது நம்மளுடைய பெயர், பிறந்த தேதி, அப்பா பெயர், அம்மா பெயர், நம்மளுடைய ரேஷன் கார்டு, நம்மளுடைய ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் போன்ற அந்த டீட்டெயில்ஸ். அகடமிக் சர்டிஃபிகேட் அப்படி என்பது நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கோம், 12வது படிச்சிருக்குமா, அதுக்கான டிசி, மார்க் ஷீட்டு, எந்த பள்ளிக்கூடம் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, அல்லது 10லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்க, அப்படி இல்லை 11th 12th எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் எந்தெந்த ஆண்டு படிச்சிங்க, எவ்வளவு மார்க்கு, எவ்வளவு பர்சன்டேஜ், இதுதான் அந்த அகடமிக் டீட்டெயில்ஸ். இதற்கு இடையில் உங்களுக்கு ஃபோட்டோ தேவை, உங்களுடைய சிக்னேச்சர் தேவை. இதற்கும் மேலாக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று, நீங்கள் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிரந்தர மொபைல் எண், செல்ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் விண்ணப்பிக்கும் போது எந்த ஃபோன் நம்பரை கொடுக்குறீங்களோ, எந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ, அதற்கு தான் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய சேர்க்கை, எதிர்காலத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் போன்ற அனைத்து தகவல்களும் இந்த தொலைபேசி எண் வழியாகவும் இந்த இமெயில் வழியாகவும் தான் செய்திகள்லாம் அனுப்பப்படும். எனவே உங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையுடைய ஒரு நபர்களுடைய செல்போனை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர், அம்மா, அப்பா, சகோதரர்கள், சகோதரி, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரு செய்தி வந்தால் உடனே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர்களுடைய அந்த மொபைல் எண்ணையும் அந்த இமெயில் அட்ரஸும் தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் உள்ளவங்களுடைய இமெயில் அட்ரஸையோ, செல்ஃபோன் நம்பரையோ, இல்லை யாரையாவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க நம்பரையோ கொடுப்பது பிற்காலத்தில் பல்வேறு தடங்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துகிறது. எனவே மாணவர்கள் ஒரு நிரந்தரமான செல்ஃபோனோ இமெயில் அட்ரஸும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு இன்னும் 10 நாட்கள் தான் உள்ளது. அதாவது மே 7ஆம் தேதி தொடங்கிய இந்த இணையதள விண்ணப்பம் மே 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் உடனடியாக உங்களுக்கு அருகில் உள்ள அந்த இ-சேவை மையத்திற்கோ அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள கல்லூரிக்கு சென்று உடனடியாக ஒரு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கான விண்ணப்பத்தை பதிவு செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.